தேசிய சின்னங்கள் என்ற தலைப்புகளில் ஏதாவது ஒன்று வரையணும்னு சொன்னாங்கன்னா, அசோகத்தூணில் இருக்கிற இந்த 3 சிங்கங்களை நீங்கள் வரையலாம். ஸோ அது வந்து எப்படி வந்து நம்ம ட்ரா பண்ணலாம், ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள். ஸோ யூ ஷேப் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக போட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு உருண்டை வடிவத்தில் போட்டுட்டு, அடுத்தது 2 கர்வ் லைன் லெஃப்ட் அண்ட் ரைட்டு போட்டுக்கோங்க. அடுத்தது அந்த நடு பகுதியில் உள்ள சிங்கத்தோட கால். ஸோ பாருங்கள் எப்படி போட்டோம் பாருங்கள். நடு பகுதியில் 2 கோடு, அப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட்டு, அதோட கால், அதோட விரல்கள், அந்த முடிகிற இடம், அதை ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது லெஃப்டில் ஒரு கர்வ் லைன் கொஞ்சம் கீழே இறக்கி, அதாவது இந்த நடு சிங்கத்தை விட கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி இந்த வளைவு கோடு ஒன்று, அப்புறம் இங்கே ஒரு காது, இன்னொரு காது. அடுத்தது ஒரு நெற்றி பகுதி, இங்கேயும் வந்து இந்த நெற்றி பகுதி 2 சேமாக போடணும், இல்லைன்னா ஷேப் மாறிடும். அடுத்தது அந்த மூக்கோட நுனி பகுதி வரை அந்த கோடு வந்து நீட்டியிருக்கிறோம். அடுத்தது அதோட வாய் வளைவு, இங்கே பாருங்கள், லெஃப்ட் அண்ட் ரைட் ஒரே டைமில் நீங்கள் ட்ரா பண்ணணும், இல்லைன்னா வந்து ஷேப்பு மாறிடும். அடுத்தது அந்த அந்த வாயோட உள்பகுதி, அந்த வளைவு, தாடை பகுதி. அதே போல் இந்த சைட் போஸில் தெரியறதுனால அதோட அந்த வயிற்று வடிவம், அந்த வயிற்று வடிவம் வந்து வளைவாக வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அதில் வந்து அந்த முடிகள் இருக்கும், அதாவது அந்த சிங்கத்தோட தாடை பகுதியிலிருந்து முடிகள் வந்து அந்த ஸ்கல்ச்சரில் இது போல் நீண்டதாக இருக்கும். இப்போ 2 சைடில் இருக்கிற அந்த 2 சிங்கத்தோட கால்கள் போட்டுட்ட பிறகு இப்போ வந்து டேரெக்டாக நான் மார்க்கர் எடுத்துருக்கிறேன். மார்க்கரில் இப்போ நம்ம வந்து ஃபுல் ஃபினிஷிங்காக வந்து நம்ம இந்த ட்ராயிங்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இங்கே பாருங்கள். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டு இது போல் வந்து அந்த சிங்கத்தோட அந்த முடி அமைப்பு இது பாருங்கள், எப்படி கர்வ் லைனாக வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த கேஜிலேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்குள்ளே இருக்கிறவங்க அவங்களோட டேலண்ட்டு பொறுத்து இது. ஸோ அந்த ஏஜ் ஸ்டாண்டர்ட்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக வந்து மேட்ச் ஆகும். ஒரு சில பேர் இந்த 3rd ஸ்டாண்டர்ட்லேயும் வந்து இது வரைகிறதுக்கு சிரமப்படலாம். ஸோ அவங்களுக்கும் மேட்ச் ஆகும். ஸோ பயிற்சி எடுத்துக்கோங்க. இதே நீங்கள் டெவலப் பண்ணி கூட வரையலாம். ஸோ 3rd ஸ்டாண்டர்ட்குள்ளே இல்லைன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட்குள்ளே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது கண்டிப்பாகவே மேட்ச் ஆகும். இந்த ட்ராயிங் வந்து நல்லாவே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், காம்படிஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட்குள்ளே இருக்கிறவங்க இந்த அளவுக்கு இந்த கலர் சென்ஸு, இந்த மெஷர்மெண்ட்டு இதெல்லாம் போடுவாங்கன்றது பெரிய டவுட்டு. ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து அந்த கால்கள், அப்புறம் இந்த 2 சிங்கங்களோட அந்த அந்த முடிகள் அந்த இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம போட்டிருக்கோம். அப்புறம் பக்கவாட்டு அந்த சிங்கங்களோட கால்கள் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். அந்த வளைவுகள்லாம் வந்து அழகாக போடணும். கால் நகங்கள், எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு பார்த்துங்க. இது மெஷர்மெண்ட், இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நீங்கள் அழகாக வந்து அதாவது அழகாக வந்து இந்த மனப்பாடமாக ஞாபகமாக வந்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா காம்படிஷனில் அப்படியே அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வின் பண்ணிடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த சிங்கங்களோட ஒரு கர்வ் லைன், அதாவது யூ ஷேப்போட ஆப்போசிட் ஷேப்பு, அப்புறம் 2 லெஃப்ட் அண்ட் ரைட் கர்வ் லைன், அப்புறம் 2 சிங்கத்தோட சைட் ஃபேஸு, அப்புறம் அதனுடைய வயிற்று பகுதி, கால் பகுதி, அப்புறம் இந்த கால் பகுதி கீழே இருக்கிற அந்த பேட்டர்ன், அந்த டிசைன்ஸ் இருக்கிற இடம். எவ்வளோதான். இந்த ஸ்டெப்ஸை வந்து அழகாக ஃபாலோ பண்ணிங்கன்னா காம்படிஷன்லலாம் வந்து நீங்கள் பார்க்காம நீங்கள் அழகாக ட்ரா பண்ணலாம். ஓகே. ஸோ அடிப்பகுதி வந்து இப்போ ட்ரா பண்ணுறோம், கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அடுத்தது நடு பகுதியில் இது போல் ஒரு ரவுண்ட் போடுங்க. அங்கே சக்கரம், அசோக சக்கரம் வந்து நம்ம ட்ரா பண்ணுற போகிறோம். இப்போ 2 காது, அடுத்தது அதனுடைய முக அமைப்பு, சிங்கங்களோட முக அமைப்பு, இந்த பாருங்கள், நெற்றி, மூக்கு, வாய் பகுதி, அப்புறம் தாடை பகுதி. அந்த 2 சைட் ஃபேஸுக்கும் வந்து அந்த முடி இருக்கிற மாதிரி, சிங்கத்தோட முடிகள் இருக்கிற மாதிரி அந்த பேட்டர்ன் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. மூக்கு இதை எப்படி போட்டுறோன்னு பாருங்கள். மூக்கு பகுதி இன்னும் வந்து அந்த கீழே இருக்கிற டிசைனில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 2 டிசைன் போட்டிருக்கேன். இப்போது 3 சிங்கங்களுக்கும் நம்ம கண் ட்ரா பண்ணலாம். புருவம் வந்து 3 சிங்கத்துக்கும் நம்ம போட்டாச்சு.
ஸோ இப்போ வந்து கண் வந்து எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த புருவத்திலேருந்து இந்த மூக்கு பகுதியை நீட்டி இந்த மூக்கை வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ சிங்கத்தோட மூக்கு வந்து இது போல் போட்டுங்க. அப்புறம் அதனுடைய வாய்ப்பகுதி இப்படி போட்டுங்க. 2 யூ ஷேப் மாதிரி போட்டுக்கணும். இந்த சைட் ஃபேஸ் இருக்கிற இந்த சிங்கங்களுக்கு கண் வந்து நம்ம ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தது நடுப்பகுதியில் இருக்கிற இந்த சிங்கத்துக்கும் வந்து பாருங்க 2 யூ ஷேப் மாதிரி போட்டுக்கோங்க. மேலே வந்து டாட் இது போல் வச்சுங்க. ஸோ நேராக பார்க்குற மாதிரி தெரியும். தலைப்பகுதியும் வந்து இந்த முடி இருக்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ என்னென்னா, ஸோ இந்த இடத்துல வந்து 2 உருவங்கள் வந்து பொறிச்சிருக்கோம் அந்த 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 ஸ்கல்ப்சரில். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து குதிரை வடிவம். அந்த குதிரை வடிவம் எப்படி நான் ட்ரா பண்ணலான்றதை இதை பாருங்கள். பொறுமையாக பாருங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு காம்படிஷன் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்ட் எடுத்திங்கன்னா தான் நீங்கள் வின் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த கேரக்டர் வந்து எடுத்திங்கன்னா கம்பல்சரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம வின் பண்ணலாம். ஏன்னா தேசிய சின்னங்கள்னாலே கொடி, அப்புறம் இந்த மயில் எல்லாருமே அந்த சப்ஜெக்ட் வந்து ட்ரா பண்ணுவாங்க. இந்த சப்ஜெக்ட் எடுத்திங்கன்னா கொஞ்சம் டஃப் கேரக்டர் இது. ஸோ இது நீங்கள் வரைஞ்சிங்கன்னா ரொம்ப, அதாவது எஃபர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ணலாம். அடுத்தது காளை உருவம். ஃபஸ்ட்டு வந்து குதிரை உருவம் வந்து வரைஞ்சோம். அடுத்தது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காளை உருவம் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். அதோட வால் பகுதி. ஸோ அடுத்தது இந்த மாதிரி சர்க்கிள் டூல் வந்து எடுத்துக்கோங்க. இந்த சர்க்கிள் வந்து எந்த இடத்துல ஹைட் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி அந்த சர்க்கிள் வந்து ரவுண்ட் போட்டுக்கோங்க. ஸோ இந்த அசோக சக்கரத்துக்கு உள்ளே வந்து அந்த கோடுகள் வந்து பாருங்க, மேலே கீழே இடது வலது பக்கவாட்டு, இடது பக்கவாட்டு, வலது பக்கவாட்டு, இது போல் வந்து நீங்கள் கோடுகள் போட்டிங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது ஃபுல்லாக வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். பாருங்கள், எளிமையாக வந்து வரைஞ்சாச்சு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஞாபகம் வச்சுங்க இந்த ட்ராயிங்கை பொறுத்தவரையில். ஏன்னா காம்படிஷனில் நம்ம ஸ்டெப்ஸ் மறந்துட்டோன்னா நம்ம பார்க்காம வரைய முடியாது. ரொம்ப கஷ்டமாக தெரியும். நம்ம மெஷர்மெண்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கணுன்னா எத்தனை வாட்டி வரைஞ்சாலும் நம்மளுக்கு மறக்காது. ஸோ இந்த கீழே இருக்கிற அந்த டிசைன் பேட்டர்னுக்கும் வந்து இந்த மாதிரி ஹேச்சிங் லைன் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். அடுத்தது இந்த அந்த கால் பகுதிக்கும் வந்து இந்த மாதிரி ஹேச்சிங் லைன் ஆட் பண்ணலாம். இது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஹேச்சிங் லைன் நம்ம ஆட் பண்ணும்போது. ஸோ இது வந்து ஒரு ட்ராயிங் டெக்னிக் தான். ஸோ காம்படிஷனில் எதுவும் இதை தவறாக சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த ஹேச்சிங் லைன் வந்து தாராளமாக ஆட் பண்ணலாம். பாருங்கள், இந்த 3 சிங்கங்கள் தனித்தனியாக தெரியறதுக்காக இந்த மாதிரி ஷேட்ஸ் வந்து இந்த மார்க்கர்லேயே நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ 3 சிங்கங்கள் தனித்தனியாக தெரியறது போல் ஆகிடுத்து பாருங்கள். ஸோ கலர் பென்சிலோ கிரையான்ஸோ நம்ம வந்து கொடுக்குற கலர் பேட்டர்ன் தான். ஸோ இப்போ வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். பென்சிலில் இல்லைன்னா வந்து ஸ்டம்ப்ஸில் மார்க் பண்ணியிருப்பீங்க, அது வந்து எரேஸ் பண்ணி. சரி, எந்த ஒரு படமும் வந்து ஸ்டம்ப்ஸில் வந்து ஸ்கெட்ச் பண்ணிக்கோங்க. ரஃப் ஸ்கெட்ச் வந்து ஸ்டம்ப்ஸில் பண்ணுங்கள், பென்சிலில் மார்க் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டம்ப்ஸில் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை நான் டேரெக்டாக பென்சிலில் பண்ணேன், ஏன்னா பென்சிலில் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியுன்றதுனால. அடுத்தது இந்த 3 சிங்கங்களுக்கும் பாருங்கள், கிரையான்ஸ் எல்லோ, லெமன் எல்லோ வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். அடுத்தது நான் எடுத்திருக்கிற கலர் வந்து லைட் ப்ரௌன் கலர். ப்ரௌன் கலர் வந்து எந்த இடங்கள்லாம் ஃபில் பண்ணுறோன்றதை நல்லா செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம எடுத்திருக்கிற கலர் க்ரீன் கலர். த்ரீ லேயர்ஸ்க்கும் வந்து அந்த க்ரீன் கலர் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ ப்ளூ கலர் எடுத்துக்கோங்க. இந்த அசோக சக்கரத்தை சுற்றி இது போல் வந்து ப்ளூ கலர் லைட்டாக தெரியுற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ லைட் ப்ரௌன் கலர் எடுத்து ஸோ அந்த அவுட்லைன் ஏரியா மட்டும் ஷேட்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். அதாவது இந்த மாதிரி ஷேட்ஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். சென்டராக வந்து ரொம்ப நீங்கள் தேய்க்காதீங்க. லெஃப்ட் அண்ட் ரைட், அதாவது அந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டு இருக்கிற இப்போ லெஃப்ட் சைடு இல்லையா, அது லெஃப்ட் சைடு வந்து நம்ம ஷேட்ஸ் ஆட் பண்ணுறோம்.
பாருங்கள் டார்க்காக ஷேட் ஆட் பண்ணி சென்டராக வந்து லைட்டாக தேய்க்கிறோம். ஸோ டார்க் ஷேட் பண்ணுறோம், அப்புறம் லைட்டாக சென்டராக பண்ணுறோம். ஸோ இப்போது இதே போல் ரைட் சைடு டார்க் ஷேட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் டார்க் ஷேட் பண்ண போகிறோம். இப்போ வயிற்று பகுதியில் லைட்டாக வந்து ஷேட்ஸ் பாருங்கள், சென்டராக வந்து எல்லோவாக தெரியுது பாருங்கள். ஸோ அவுட்லைன் ஏரியா மட்டும் டார்க் ஷேடு இருக்கணும், சென்டராக லைட் ஷேடு இருக்கணும். ஸோ லைட் அண்ட் டார்க்கு அந்த காம்பினேஷன் நம்ம காமிச்சாலே வந்து காம்படிஷனில் வந்து இந்த கலர் சென்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறவங்களுக்கு ரொம்ப விசிபிளாக இருக்கும். ஓகேவா? அது பாருங்கள், இந்த சைடில் இருக்கிற இந்த சிங்கங்களுக்கும் வந்து இதே போல் நம்ம கலர் வந்து ஷேட்ஸ் ஆட் பண்ணுறோம் பாருங்கள். அப்புறம் இந்த குதிரைக்கும் வந்து அந்த லைட் ப்ரௌனில் லைட்டாக கொடுக்கலாம். ரொம்ப ஏற்கனவே கொடுத்துருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொடுங்க, அப்போ தான் அது உருவமாக தெரியும். இந்த வாய் பகுதிக்கு பக்கவாட்டு சிங்கங்களுக்கும் வந்து இந்த வாய் பகுதியில் இதுமாதிரி ப்ரௌன் ஷேட் ஆட் பண்ணுங்கள். மூக்குக்கும் வந்து ப்ரௌன் ஷேட் ஆட் பண்ணுங்கள். அடுத்தபடியாக நம்ம பேக்ரவுண்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஃபில் பண்ணணும். ஒரு ட்ராயிங் வந்து காம்படிஷன் போனால் வெறும் ட்ராயிங் மட்டும் வரைஞ்சிட்டு ஒரு பேப்பர் முழுக்க வந்து படம் வந்து அழகாக நம்ம ஃபில் பண்ணிட்டு வரணும். ஸோ அப்போ தான் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். செலெக்ஷன் கமிட்டிக்கு வந்து நம்ம நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிற மாதிரி நம்ம காட்டணும். ஸோ பாருங்கள், பேக்ரவுண்டு வந்து கொடியில் இருக்கிற கலர் மாதிரியே வந்து மேலே ஆரஞ்சு, சென்டராக வந்து நம்ம கேப் விட்டுட்டு கீழ்ப்பகுதியில் வந்து க்ரீன் கலர் நம்ம ஷேட்ஸை நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம கீழ்ப்பகுதியில் சென்டராக அந்த ஒயிட் கேப் விட்டுட்டு கீழ்ப்பகுதியில் நம்ம க்ரீன் கலர் ஷேட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அந்த பேக்ரவுண்டு வந்து நம்ம கொடியோட அந்த சாயல் தெரியுது போல் பேக்ரவுண்ட் ஷேட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த பேட்டர்ன் ஆக்சுவலாக ஏன் தெரியுதுன்னா, கீழே வந்து பேடில் இருக்கிற டிசைன் பேட்டர்ன் வந்து தெரியுது. ஸோ நீங்கள் வந்து ஷைனிங்கான பேடு யூஸ் பண்ணி நீங்கள் பேக்ரவுண்டு வந்து இந்த மாதிரி ஷேட்ஸ் ஆட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி சாயல் வந்து காம்படிஷனில் பார்த்தாங்கன்னா எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஓகே, 2-3 டைம்ஸ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த ட்ராயிங்கை.